அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய மற்றொரு காப்பியத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் நேயர்களே. அந்த இசையை கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அது என்ன திரைப்படம், என்ன பாடல் என்று. இப்போ இந்த இடத்துல ஒரு பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தும் ராதாவும் ஒரு ஹைட் அண்ட் சீக் ஒரு கேம் விளையாடுறது மாதிரி வயல்வெளிகளில். இதான் சுச்சுவேஷன். அதுக்கு அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு பாருங்க, ஃப்ரேஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. வயலினும் அந்த ஃப்ளூட்டு வந்து ஈக்குவலன் டு ராதா, அந்த வயலின் ஈக்குவலன் டு விஜயகாந்த். அவர் ஏதோ கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்றது மாதிரி. தட் இஸ் இளையராஜா. உங்களுக்கு எத்தனை பாட்டு வேணும்? ஓகே, இந்த டியூன் நல்லா இருக்கா? ஓகே, எடுத்துங்க. இது என்ன வேணும்னு பிக்சரைசேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு செய்யல இளையராஜா. பெரும்பாலான படங்களே, குறிப்பாக இந்த படத்துலையும் அவர் என்ன காட்சிகள் என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க, எந்த இடத்துல பஸார்லையா அல்லது ஒரு பில்டிங்லையா அல்லது ஒரு மால்லையா அல்லது ஒரு ஃபீல்டு, அதாவது கண்ட்ரி, ஒரு வயல்வெளிகள்லையா அப்படின்லாம் கேட்டு தான் அவர் வந்து மியூசிக் பண்ணுறார். அதனால தான் இந்த பாட்டு இவ்வளோ அழகாக அமைந்து போனது. டைரக்டர் வந்து கே ரங்கராஜ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து விஜயகாந்த், ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ராதா, ரெண்டு பேரும் வயல்வெளிகளில், அதில் வந்து ஹீரோ என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, ஒரு ஏத்தம் போட்டு அரைச்சிட்ருக்கிறாரு, வயலுக்கு தண்ணி வச்சிட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து ராதா வர்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைங்க அது. ரெண்டு பேரும் ஒரு கிராமத்து ஒரு காதலர்கள். அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசிப்பாங்க, எப்படி ஒரு கேலியும் கிண்டலுமாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்களோ இதுதான் அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன் கொடுத்துருக்கிறாரு ரங்கராஜன். அதனால தான் இந்த பாடலை ஒரு முக்கியமான மேட்டர் பண்ண அவங்கள்ட்ட சொல்கிறது, இந்த பாடலை எழுதியதும் இளையராஜா தான். எஸ், திரைப்படம் நினைவே ஒரு சங்கீதம். 1987 வந்த திரைப்படம் இது. விஜயகாந்த் ஒரு துள்ளலான நடிகராக இருந்து கொண்டிருந்த நேரம் அப்பொழுது. ராதா வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆக்ட்ரஸ். அந்த தருணத்தில் கே ரங்கராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த திரைப்படத்தை. கிரீட்டா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது. ஒரு மிக பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது தான். இருந்தாலும் 200 நாட்களுக்கு மேல் தியேட்டரில் ஓடி வசூலை அள்ளி தந்த ஒரு திரைப்படம் இது. பத்திரிகைகள் பாராட்டியதை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபெலிசிட்டேட் பண்ணியிருந்தது இந்த திரைப்படத்தை, சில காட்சிகள் எல்லாம் மேற்கோள் காட்டி. மற்றபடி கல்கி வழக்கம் போல அந்த கிராமிய சூழல் மற்றும் பாடல்கள் அதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தது. கதையில் ரங்கராஜனுடைய திரைப்படம் எப்பொழுதும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அருமையான ஸ்டோரியாக இருக்கும். அது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போகிறதுல கொஞ்சம் சிரமப்படுவார். அதே சிரமம் அவர் மற்ற படங்களில் பட்ட சிரமம் எந்த திரைப்படத்திலையும் அவர் சிரமப்பட்டிருக்கின்றார் என்று சில பத்திரிகைகள் விமர்சனம் கூறின. குறிப்பாக ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளும் அப்படித்தான் கூறின. திரைப்படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், அத்தனையும் சூப்பர் ஹிட். எல்லா பாலும் 6 அப்படி இருக்கும், அது மாதிரி தான். இருப்பினும் இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிற பாடல், ஒரு ஃப்ரேஸ் கேட்டுட்ருக்கிறோம். அந்த பாடல் ஆரம்பத்தில் நம்ம போக போகிறோம், அதை பற்றினா ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த பாடலில் சில முக்கியமான வினயமான சங்கதிகள்லாம் இருக்குது. அவர் சீராக, ரொம்ப நேர்மையாக, ஒரு சீராக பாடலை வைத்திருப்பார். ஒரு சில இடங்களில் ஒரு ரொம்ப இக்கட்டான சங்கதிகள் வைத்திருப்பார் இளையராஜா. அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 6 பாடல்கள் சொன்னேன். அந்த 6 பாடல்கள் வந்து எல்லா பாடலுமே நம்ம கேட்கும்படியாகத்தானே இருக்கும். இருந்தாலும் நம்ம எந்த பாடல் எடுத்துக்கிறோம், இந்த பாடல் நம்ம எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, எழுதுனது இளையராஜா. ஒன்று, மிக அற்புதமாக எழுதியிருப்பார். பொதுவாகவே இளையராஜா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக், ஃப்ரேஸு அதெல்லாம் சூப்பராக இருப்பார், எல்லாம் பக்காவாக பண்ணால். லிரிக் பண்ணக்கூடாது. அவர் லிரிக் பண்ணால் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்காது, ஏதோ நினச்சதெல்லாம் எழுதுவார் அப்படின்லாம் அவர் மேலே ஒரு புகார். ஆனால் இந்த பாடல் எக்ஸப்ட் திஸ் சாங், இதில் ஒரு மிக தேர்ந்த ஒரு யார், கவிஞர் கண்ணதாசன் எழுதினாரா, வாலி எழுதினாரா, அல்லது ஆலங்குடி எழுதினாரா, அல்லது கங்கை அமரன் தான் தன்னை இளையராஜாவுக்காக எழுதி கொடுத்தாரா, அது மாதிரி இருக்கும் வரிகள்லாம். ஒரு சில வரிகள்லாம் நம்ம ஒரு சாம்பிள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பல்லவிக்கு போவோம். சரிங்களா? சரி பாருங்க, கோவணத்தில் ஒரு காசு இருந்தா கோழிக்கூவ ஒரு பாட்டு வரும். அதாவது ஒரு சாதாரணமாக காசு இருந்தால் மனிதனுக்கு பாட்டு வரும். உனக்கிட்ட வந்து ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு ஒரு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோ பதில் சொல்லுவார் பாருங்க, கோவணமும் இல்லை, கையில் காசும் இல்லை, பாட்டு வருதே என்ன புள்ள அப்படின்னு. மலேசியா அந்த அருமையான ஒரு டீம் ஹவுஸ் பாடினாரா, மலேசியா பாடினாராங்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு டாப் கம் பேஸ் வாய்ஸாக இருக்கும். இஎம்எஸ்க்கு பிறகு ஒரு பளீர்னு ஒரு உடைந்த குரல், அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் நிச்சயமாக மலேசியாவுக்கு தான். பல்லவியிலே தெரியும். அந்த பல்லவி ஆரம்பிப்பாங்க, அது ஒரு ஸ்லோகம், ஒரு விநாயக ஸ்லோகத்தோடு தான் ஆரம்பிப்பார். முந்தி முந்தி விநாயகரே. விநாயகர் ஸ்துதி பாடல்களில் வரும் ஒரு காமன் விருத்தம் அது. அதை தான் பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா. ஏன்னா எழுதினது அவர் தானே. இந்த வரிகளை மலேசிய வாசுதேவன் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கம்பீரமாக இருக்கும். ஏதோ பக்தி பாடல் போல் இருக்கின்றது என்று கோவில்களிலும் இந்த பாடலை போட்டு இருக்கிறார்கள் சில சமயங்களில். 30 முக்கோடி தேவர்களே. இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் கவிஞரும் கூட என்பதை நிரூபிக்கும் அடுத்து வரும் இந்த வரிகள். வரிகளை கவனிங்களேன். நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். ஆங்கிலத்தில் இதை ஹோமோகிராஃப் என்பார்கள். HOMO GRAPH. அதாவது எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கும், அர்த்தங்கள் வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கும். நீர் கொடுத்த நீரையெல்லாம், நீ கொடுத்த தண்ணீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்திற்கே பாய்ச்ச போகிறேன். இது எப்படி, இந்த கவித்துவம் எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. ஆழ்ந்து சிந்தித்து எழுதியிருக்கின்றார் இளையராஜா. சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன். இந்த இடத்தில் வாலி அல்லது கங்கை அமரன் உதவி செய்திருப்பார்களோ இளையராஜாவிற்கு என்று கூட நாங்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டோம். இல்லை, சாட்சாத் கம்ப்ளீட் தி சாங் வாஸ் ரிட்டன் பை இளையராஜா. ஆதரிக்க வேணும் ஐயா. இந்த விருத்தத்திற்கு பிறகு ஒரு இன்ட்ரோடக்ஷன் லீவோட கொடுத்துருப்பாரு பாருங்க. அத்தனை அருமையாக ஒரு நோட்ஸ் எழுதியிருப்பார். அதில் என்ன, அதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் லீவில் போய் பெரிய விஷயம் என்ன அப்படி இல்லை, அந்த பாட்டை எப்படி கொண்டு போய் சேர்ப்பார் பாருங்க அந்த பல்லவிக்கு. மிக சுத்தமான ஒரு திசர நடை. தக்கிட்ட 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 வேண்டும். அவர் தபலா பேசும் அப்படியே. ஏத்தம் ஐயா ஏத்தம் ஏலோலங்கடி ஏத்தம் ஐயா ஏத்தம். பாட்டை ரொம்ப அழகாக நேர் சீராக கொண்டு போவார். ஆனால் அதில் ஒரு கடுமையான ஒரு வினயம் வச்சிருப்பார் இளையராஜா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த இடம்தான். எங்கப்ப ஒம்பாட்டன் முப்பாட்டன் சொத்து எது ஏத்தம் ஐயா ஏத்தம் ஏலோலங்கடி. ஒரு பாடலை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட வினாடிகளுக்கு மேலே நீங்கள் வைக்க முடியாது. அதனால் இந்த பாட்டை நீங்கள் தனியாக அந்த இடத்தை கேளுங்க பல்லவி ஆரம்பிக்கும் பொழுது. அதாவது என்ன சொல்கிறாரு, எங்கப்ப உம்பாட்ட முப்பாட்ட சொத்து இது. நல்லா கவனிக்கணும். எங்கப்ப உம்பாட்ட முப்பாட்ட சொத்து இது அப்படிங்கிறத ஒரு இடையில புகுத்தி திருப்பி ஏத்தமையா ஏத்தம் சமத்தில் ஆரம்பிப்பார். இது பாடும் பொழுது சில இசைக்குழுக்களில் மலேசிய வாசுதேவனை இமிட்டேட் செய்து இந்த பாடலை பாடும் பாடகர்கள் அதிகமாக தவறு செய்யும் இடம் இது. இதை இசைக்குழு நடத்துவர்களுக்கு நன்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது சம்மந்தமாக நான் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து தெரிவிக்க வேண்டும் எனக்கு. KS சித்ராவனுடைய காந்த மற்றும் ஒரு வசீகர குரல் மலேசியா வாசுதேவனுக்கு அப்படி ஒரு அக்குரேட்டாக ஒரு ஃபிட் ஆகும் இந்த பாட்டில். அந்த கஷ்டமான ஒரு வினயமான இடம் KS சித்ராவுக்கு வராது. பல்லவியில் ஃபஸ்ட்டு பல்லவி பாடும்பொழுது வராது. மற்றொரு முறை ஒரு இடத்தில் பல்லவி பாடும்பொழுது தான் அவருக்கும் வரும். அவரும் அவர் அக்குரேட்டாக அழகாக செய்திருப்பார்கள். அதை எப்படி பாடி காட்டினார்கள் என்பதை நான் அந்த பாடல் முழுவதையும், இந்த வீடியோ முழுவதையும் கேளுங்க, கடைசியாக சொல்கின்றேன். அந்த இடத்தை பாடும்பொழுது இருவருமே சிரமப்பட்டார்களாம். டேக் வாங்கியதாம். 2-3 டேக்குகள் வாங்கிய பிறகுத்தான் அந்த இடம் ஓகே ஆனதாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் அந்த வயலினையும் ஃப்ளூட்டையும் கதாநாயகனுக்கு அவர் இடப்பெயர்ச்சியாக அவர் நகர்த்தி இருப்பார். கதாநாயகன் காட்டும் பொழுது அந்த வயலினையும் ஃப்ளூட்டு வாசிக்கும் பொழுது கதாநாயகியும் காட்டுவது போல் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் கேட்டுட்டு தானே ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணியிருக்காருங்கிறதுனால சொல்கிறேன் நான். என்ன ராகத்தில் அமைந்துள்ளது இந்த பாடல் என்பதை பார்க்கும் பொழுது இது ஹரிகாம்போஜி ராகமாகவே தெரிகிறது. ஆமாம், செஞ்சுருட்டி ராகமும் ஹரிகாம்போஜி ராகமும் ஒன்று தானா என்று கூட சில பேர் கேட்கலாம். அது இறங்க வரிசையெல்லாம் அவரோகணத்தில் சற்று மாற்றம் வரும் செஞ்சுருட்டி ராகத்தில். மற்றபடி ஒரு அழகான ராகம் இது. சினிமா பாடல்களை பொறுத்தவரையில் ஸ்வர பிரயோகங்கள் சில இடத்தில் மாறுபடும். ஹரிகாம்போஜி கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். அதை மிக மென்மையாகவும் அழகாகவும் பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா இந்த பாடலில். ஹரிகாம்போஜி ராகத்திற்கான ஸ்வர வரிசைகள் இதுதான். ஷட்ஜமம்,
அது மாதிரி ரிஷபம், பெரிய காந்தாரம், சின்ன மதியம் தான் பஞ்சமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தைவதம் 2. அடுத்து நிஷாதம் வந்து 1 தான் அது. அதாவது நிஷாதம் சிறிய நிஷாதம் படிப்பாங்க அது. இந்த நீட்டு அப்படின்னு தான் வரும் அது. அது மாதிரி ஷட்ஜம் இறங்கு வரிசையும் அதான். ஏறு வரிசை இறங்கு வரிசை ரெண்டும் 1 தான். இதில் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆரோகணம் அவரோகணம் போயிட்டு வந்தாலே இந்த பாடலினுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியும். நேயர்களே, நான் இப்பொழுது சொல்ல போவது ஒரு முக்கியமான விஷயம். இளையராஜா வெளுத்து கட்டியிருப்பார். லிரிக்ஸ்லையும் சரி, ஸ்வரங்களிலும் சரி. சரணம் சான்ஸே இல்லை என்பது போல இருக்கும். அதில் அது மெருகூட்டுவது போல சித்ராவுடைய வாய்ஸ். அதோடு இல்லாமல் அந்த வரிகள், ஒரு பெக்குலியர் வரிகள், அதை எவ்வளோ நச்சுன்னு ஒரு தேர்ந்த பாடலாசிரியர், நான் அடிக்கடி சொல்றது ஒரு டிகிரேட் பண்றது மாதிரி தெரியுது. ஏன் அவர் பாடலாசிரியர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இருந்தாலும் அவருடைய மெயின் ப்ரொஃபஷன் வந்து அவர் ஸ்வரம் எழுதுறது தானே. பாடலை எவ்வளோ அழகா எழுதியிருக்காரு பாருங்க இளையராஜா. இந்த இடம் அத்தனை அருமையாக இருக்கும். உருகாதவர்களையும் உருக வைக்கும். கோபம் இருந்தால் கூட நம்ம ஒரு சாந்த சொரூபியாக மாறிவிடும் இந்த இடத்தை கேட்டால். குரல் அழகு. அதை விட மற்றொரு அழகு என்னவென்றால் அந்த ஃப்ளூட். ஆமா நல்லா கேளு என்று அவர்களை ஸ்டிமுலேட் பண்றது மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸை, அந்த ஃப்ளூட்டினுடைய அந்த ஓசை. அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக எழுதியிருப்பாரு. இவ்வளவு தூரம் பாட்டு பாடுறியே, உங்ககிட்ட காசு இருக்கா, முதல்ல சொல்லு நீ அப்படின்னு அந்த ராதா கேட்பாங்க விஜயகாந்த் கிட்ட. KS சித்ராவினுடைய அந்த உச்சரிப்பு, அதுவும் இந்த ரா மிக அழகாக உச்சரித்திருந்திருப்பார். இதை வந்து சாதாரண பேச போனீங்கன்னா அவர் மலையாள ஸ்டைல தான் அவங்க தமிழ் பேசுவாங்க. ஆனா பாடல்ல கவனிச்சீங்கன்னா பக்கா தமிழ்ல இருக்கும் அவருடைய பாடல்கள். ராஜா எத்தனை சாதுரியமாக அதை கவனித்து வேலை வாங்கியிருக்கிறார் பாருங்கள். அபோவ் ஆல், மலேசியா வாசுதேவன் அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுப்பாரு பாருங்க. ஆஹா, யாரை பாராட்டுவது? பாடகரை பாராட்டுவதா, ஸ்வரங்களையும் வரிகளையும் எழுதிய இசை ஞானியை பாராட்டுவதா? திக்குமுக்காடி போவோம். ரிதம் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷன்ல வந்து எந்த வாதியமும் கிடையாது, பட் தபலா. அந்த தபலாவினுடைய நடையை கூட நம்ம ரசிக்கலாம். அத்தனையே நீங்க கூர்ந்து கவனித்தால் அதையும் ரசிக்கலாம். இடையில் ஒரு முக்கிய செய்தி உங்களுக்கு. இளையராஜாவின் இசைஞானியினுடைய படைப்புகளை நிறைய பேர் ரிசர்ச் பண்றாங்க. அவங்க பர்சனல் யூசேஜுக்காகவும் ரிசர்ச் பண்றாங்க, சில பேர் சப்மிஷனுக்காகவும் ரிசர்ச் பண்றாங்க. அப்படியெல்லாம் கேள்விப்படுகின்றோம். அப்படி ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட், இந்த பாடலை நீங்க ரிசர்ச் செய்யலாம். இதுல சரணத்தை என்ன செஞ்சிருப்பாரு பாத்தீங்கன்னா, ஆனா சரணங்கள் 2 சரணங்கள் உள்ள பாடல் தான். ஆனா ஒரு சரணத்தை எடுத்துங்க, அதை 3 செக்ஷனா பிரிச்சிருப்பாரு. அந்த 3 செக்ஷன்லயுமே 3 விதமான ஸ்வரங்கள் வரும். அது ஒரு மத்தியமாவதி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மத்தியமத்தை வந்து ஒரு ஷஜமாவா பிடிச்சு நீங்க ஒரு வாசிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த சித்ரா பாடும் இடங்கள் எல்லாம். நீங்க நல்லா கவனித்து பார்க்க வேண்டும். இப்ப பாருங்களேன், இந்த சரணத்தினுடைய 3வது செக்ஷனுக்கு வர்றாங்க பாருங்க. அது KS சித்ரா தான் ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு பிரமாதமாக இருக்கும், மிக இனிமையாக இருக்கும். இசைஞானி இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வினோதம் செய்திருப்பார், மிக அழகாக செய்திருப்பார். அதை இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சித்ரா பாடும் இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் முடியும் பொழுது இசைக்கருவிகள், நீங்க வயலின் தெரியுது உங்களுக்கு. அது அந்த வயலினுக்கு அடுத்தப்புல ஒரு ப்ளோயிங் கொடுத்திருப்பாரு, ஒரு ட்ரம்பட்டோ சம்திங் இஸ் தேர். முதல்ல வயலின், அடுத்தது ட்ரம்பட். இது எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம் உண்மையிலேயே. நிச்சயமாக நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நேயர்களே. இப்போ லெட்ஸ் கம் டு த பிரிட்ஜ் பிட்வீன் சரணம் அண்ட் பல்லவி. இது ரொம்ப முக்கியமான இடம். எல்லா பாடல்களிலுமே ஒரு நல்ல இசைக்குழு பாடுறது மட்டும் இல்லை, ஒரு சினிமாவில் பாடுறவங்களுக்குமே நான் ஒரு செய்தியாக சொல்கின்றேன். ஒரு பாடும் பொழுது சரணம் முடிஞ்சு அந்த பல்லவிக்கு போகும்போது பிரிட்ஜ் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கடைசியில் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் என்பார்கள். அவ்வளோ இந்த போர்ஷன் யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா மலேசியாவுக்கு வருது. அதை கொண்டாந்து சேர்த்து அழகாக பல்லவிக்கு கொண்டு போய் விடுவார். மிகவும் நன்றி நேயர்களே. இளையராஜாவின் இசைஞானி அவர்களினுடைய படைப்புகளை பற்றி நாம் நிறைய பேசலாம். அதற்காகத்தான் நமக்கு எண்ணிலடங்கா பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார் இளையராஜா. மற்றொரு தருணத்தில் மற்றொரு பாடலில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன்.
மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம். ஏத்தம் ஐயா ஏத்தம் உனக்கு ரொம்ப